வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல் உங்களை வரவேற்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து 2வது நாள் வந்து நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து 4 பார்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் நபர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாய்ஸ் போட்டிருக்காரு. அவர் பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் கொஸ்டின் எல்லாம் இப்போ எனக்கு சொல்லியிருக்காரு. அந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பேசினாரு. அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்எஸ் தமிழா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அந்த ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். எஸ்எம்எஸ்ஸாக வாய்ஸை போட்டுவிடுங்க. அது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுட்டு மக்களுக்கு வந்து எப்படி என்ன சொல்லணுமோ அதை எடுத்து சொல்லி கண்டிப்பாக வந்து இது பண்ண முடியும். நீங்கள் கிளியராக நீட்டாக வந்து பேச அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களோட வாய்ஸ் அப்படியே டைரெக்டாக வரும். அப்படி இல்லை வேண்டாம் பேர் வேண்டாம் எனக்கு எது வேண்டாம்னா டைரெக்டாக வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டீங்களோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்லப்படும் சொல்லிக்கலாம். அவர் என்ன கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் சந்தோஷமாக வந்து மெசேஜ் பண்ணார். அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் வீடியோ நான் பார்த்தேன், மற்றவங்க வீடியோ நிறைய வீடியோ நான் வந்து கம்பேரிஸ் பண்ணி நிறைய வீடியோ பார்த்தேன், ஆனால் பட் வந்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட கேள்வியில் எல்லாம் வந்து மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் வந்து அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் என்னென்ன கொஸ்டின் அவருக்கு வந்து கேட்டாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் தான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எடுத்து போகணும் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான் அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. ஆன்லைனுக்கு இருக்கான்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் இருக்குதுன்னு சொன்னேன். ஆஃப்லைன் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஆன்லைனில் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது வாங்கி வச்சுட்டாங்க. ஆஃப்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுனா வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, செக் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அப்ளை பண்ணாலும் சரி, ஆஃப்லைன் இது ஆல்ரெடி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பட் வந்து எது வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. முழுக்க ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும். இப்போதைக்கு வந்து ஆஃப்லைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து ஆஃப்லைனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் சொல்லியிருக்காங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ரிப்ளை கொடுக்குறீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். நீங்கள் யாருன்னா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிங்களா, உங்களோட பிஎஸ்டிஎம் வந்து ஆஃப்லைனில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க, அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே, அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கல எத்தனை டிஸ்ட்ரிக்டில் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோட மார்க் ஷீட் வந்து இல்லை ப்ரோ என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி கேட்டிங்க. அவங்க முக்கியமாக வந்து மார்க் ஷீட் இல்லைன்னா வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி 2 பேர்த்து மேலே 2-3 பேர்த்து மேலே வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க. அது வந்து என்னென்னா நீங்களோட மார்க் ஷீட்டு தான் அங்கே வச்சு தான் வெரிஃபை பண்ணுறாங்க. 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃபுக்காக, 12th வந்து மார்க்காக வெரிஃபை பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் மார்க் ஷீட் வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையும் பேசினாலும் அவங்க அக்செப்ட் பண்ணுறதுல உங்களோட நோக்கம் என்னென்னா, நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டீங்கன்னா வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு இடத்துக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. அதனால் அந்த வாய்ப்பு வந்து தவறு விடக்கூடாது. இப்போ வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களை வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் மட்டும் உங்கள் பேர் என்னான்னு கேட்டிருக்காங்க. அந்த பேருக்கும் அந்த டாக்குமெண்ட்டுக்கு வெரிஃபை பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் வந்து ரேஷன் கடைக்கெலாம் போயிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ரேஷன் கடைக்கெலாம் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னென்ன கொடுக்கணும்னு பொருள் கேட்டிருக்காங்க. பொருள் வந்து பார்த்தோன்னா அரிசி, கோதுமை, சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, மண்ணெண்ணெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து நீங்கள் அரிசி வாங்க போகிறீங்கன்னா அரிசி கூட என்னென்ன வாங்குவீங்கன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து பார்த்தோன்னா அரிசி வாங்குவேன், சர்க்கரை வாங்குவேன், பருப்பு வாங்குவேன், எண்ணெய் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் மூணுத்துக்கும் என்ன ரேட் வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் அவருக்கு தெளிவாக சொல்லிட்டாராமா. சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 கிலோ வாங்கினோங்கன்னா சர்க்கரை வந்து 2 கிலோ வாங்கினா 50 ரூபாயும், துவரம்பருப்பு 30 ரூபாயும், பாமாயில் வந்து 25 ரூபாய் இருக்கு இல்லையா, எல்லாம் சேர்த்து 80, 105 ரூபான்ட்டு தெளிவாக சொல்லிட்டு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே, அது ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து அவர் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவர் ரெகுலர் பர்ச்சேஸ் பண்ணதுனால வந்து அது வந்துட்டார். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, எவ்வளோ இதில் எவ்வளோ பில்லு வரும், நீங்கள் எப்படி காசு கொடுப்பீங்க, எப்படி ரிட்டர்ன் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்திருக்கு. அதனால் அவர் வந்து ஈஸியாக சொல்லிட்டாரு. அடுத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஸ்மார்ட் கார்டு வந்து எப்போ அறிமுகப்படுத்த தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்களாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வந்து 2017 பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக புக்லெட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஓகேன்ட்டுக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இப்போ பொருள் கிடைக்கல, நீங்கள் கேட்குற பொருள் போயினாலும் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லியிருக்காரு. டோல் ஃப்ரீ நம்பர் சொன்ன உடனே ஓகேன்ட்டுக்கிறாங்க. டோல் ஃப்ரீ நம்பர் வந்து 1967. உங்களுக்கு எல்லாம் தெரியும் டிஎன்பிடிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் வந்து 1967. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கும் அமைச்சர் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரபாரணின்னு சொல்லிட்டாராமா. அப்புறமேட்டு ஓகேன்ட்டார். அவர் வந்து ஒரு என்ன கன்ஃபியூஷனில் போனாரா அப்படின்னா,
பெரிய கற்பனா சங்கரபாணியா அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் 2 இதுலேயும் டவுட்லேயே சொன்னாராட்டுக்கு. அதுக்கப்புறம் நான் சங்கரபாணி தான் சொன்னேன் அப்பான்னு சொன்னார். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அவரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டத்தின் சம்மந்தப்பட்ட இணையதள முகவரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது, அதுக்கான முகவரி அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கான முகவரி எப்படின்னா www.tnpds.go.in அந்த வெப்சைட்டில் வந்து அவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. அதனால ஓகே சொல்லிட்டுக்கிறாங்க. அடுத்தது வந்து என்எஃப்எஸ்ஏ அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2013 வந்திருக்குன்னு சொன்னோடனே சரின்ட்டுக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முக்கிய தொழில் நகரம் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இல்லையா, அது கோயம்புத்தூரை பற்றி என்ன தெரியுதுன்றதுக்காக அவர் கேட்டிருக்காங்க. அது கோயம்புத்தூர்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்திய தேசிய கொடியின் பரிமாணங்கள் அப்படி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய கொடி பரிமாணங்கள்லாம் என்னென்னா எவ்வளோ நீட்டு எவ்வளோ அகலம்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3:2ன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த தேசிய கொடியை பற்றி நம்ம கேட்டிருந்தனால அந்த வீடியோவில் வந்து அது வந்துடுது. அதனால் அவர் கேட்டு ஓகே அப்படி சொல்லிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் மாவட்டத்தின் ஆட்சியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்குறாங்க. மாவட்டத்தோட ஆட்சியர் பேர் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டத்தின் ஆட்சியர் பேர் வந்து உங்கள் மாவட்டத்தில் யாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லா மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் பார்ப்பீங்க. உங்கள் மாவட்டத்தில் மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம இருக்கிற 38 மாவட்டத்துக்கும் நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர் பேர் நம்ம வந்து சொன்னோங்கன்னா நம்மள அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் தெரியாது, உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். அதனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் இதை எதிர்பார்ப்பேன், எத்தனை மாவட்டத்தில் எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ராஜேந்திர பிரசாத் அவங்க பேரை சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் கார்டில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்மார்ட் கார்டில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட ஸ்டாக்கு என்ன இருக்குது நம்ம கடையில் அப்படின்ற இதெல்லாம் டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களோட குடும்ப உறுப்பினரோட எவ்வளோ வாங்கியிருக்கோம், எத்தனை பரிவர்த்தனைங்க, அது மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டல்லே வருது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிற கொஸ்டின் தான் நம்ம வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து கேட்டிருக்காங்க. பேக்கருக்கான கொஸ்டின் வந்து இதே கொஸ்டின் தான், ஒரு சில கொஸ்டின் மட்டும் தான் மாறும். அதுக்கான வீடியோவை நம்ம வந்து ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு 10 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 10 பார்ட்டும் வந்து நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டு போனீங்களா போதும். இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டப்புலான நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். ஒரு சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ தான் சொல்ல வரணும். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண நேர்காணல் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டோம். இன்றைக்கி வந்து செகண்ட்னு சொல்லிட்டோம். உங்களோடதும் நேர்காணல் வந்து நம்ம சேனல் வந்து ஒளிபரப்பு படணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜிஎம்எஸ் தமிழான்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாய்ஸ் நோட்ஸாக போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட வீடியோ வந்து வெளிக்க விடப்படாமன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஆதரவு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நாம் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனலில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம். கரண்ட் அஃபேருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்எஸ் தமிழா அப்படி சொல்லக்கூடிய ஒரு சேனல் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட்டை பற்றி எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, பிளாகை பற்றி பார்க்கணும் அப்படின்னா என்னப்பா சாப்பிட அப்படின்னு சொல்லிக்கிற நம்ம சேனல் தான் இதுவும் உங்களோட முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுங்க, உங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. கேட்டுக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பை. வேறு ஏதாச்சும் கருத்து இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே ரீப்ளை பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். பை.